பார்த்து ரசித்து செஞ்சாங்க. அது எனக்கு ஒரு பெரிய வியப்பாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் நான் எங்கள் ஊரில் பார்த்ததில்ல. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் இவங்க அந்த சிறப்பான ஒரு சேவையை செய்கிறாங்க. அன்பு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சாய் பாண்டியன் சார் இருக்காரு. இது மலேசியாவில் சாய் பாண்டியன் அன்பு இல்லம் அப்படின்ற ஒரு இல்லத்தை நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலத்தாட பல்லு வந்து நல்லாவே எழுந்துட்டாரு. அது பல்லு இல்லாமல் கயிட்டு மாற்ற பழச்சிட்டு தான் போட்டுட்டு இருந்தாங்க. கீழே தாடு மட்டும்தான் பல்லு இருந்தது. அது ரீப்ளேஸ் பண்ணணும் தான் வந்தார். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக மேலத்தாட பல்லு இல்லாதனால கீழே தாட பல்லு லூஸ் ஆகிடுச்சு, மேலேயும் வர ஆரம்பிச்சிது. அதனால் கீழே தாட பல்லு ஆடிட்டு இருக்கிறதுனால அதுவும் எடுத்துகிட்டு மேலே தாடையும் கீழே தாடையும் அவங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்ணி 5வது நாளே பல்லும் கொடுத்துட்டோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தான் அவர் வந்தார். அப்போ அவருக்கு வந்து டெம்பரரி பல், அதாவது ப்ரொவிஷனல் டீத்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ 6 மாதம் கழித்து அவர் டியூரபிள் டீத்து மாற்ற வந்தார். அந்த பல்லும் மாற்றியாச்சு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாரு. வாங்க. வணக்கம். மேடம் சொன்ன மாதிரி இங்கே நான் யூடியூப்பில் பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இங்கே வந்து தமிழ்நாட்டில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் நம்பி பல நாள் யோசித்து பிறகு நம்பி வந்தேன். அந்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை. ஏன்னா வந்த பிறகு ரொம்ப டவுட் இருந்துச்சு, வலிக்குமா இல்லை தெரிஞ்சல நிறையா டவுட் இருந்துச்சு. அந்த டவுட்டெல்லாம் அம்மாக்கிட்ட பேசினோன்னே எனக்கு அது கிளியர் ஆச்சு. ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ நானும் ட்ரீட்மெண்ட் போய் ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி அங்கே உள்ள நர்ஸுங்க, அங்கே உள்ள டாக்டர்ஸுங்க எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான மனசுங்க. அவ்வளோ அருமையாக நம்மளை கவனித்தாங்க. ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் வந்து பார்த்து ரசித்து செஞ்சாங்க. அது எனக்கு ஒரு பெரிய வியப்பாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் நான் எங்கள் ஊரில் பார்த்ததில்ல. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் இவங்க அந்த சிறப்பான ஒரு சேவையை செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். 6 மாதத்துக்கு பிறகு நான் இப்போ வந்திருக்கேன் ஒரிஜினல் பல் எடுக்கிறதுக்கு. அந்த 6 மாத காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு வலி வேதனை எதுவுமே கிடையாது. அவ்வளோ சூப்பராக எனக்கு வந்து அந்த பல்லு டூப்ளிகேட் பல்லு மாதிரி போட்டாங்க. அந்த பல்லு வந்து எனக்கு ரொம்ப சூட்டாக இருந்துச்சு. 6 மாத பிறகு இது இப்போ வந்திருக்கேன். இப்போ வந்த பிறகு ரொம்ப நீங்களே பாருங்களேன் என் பல்ல. ஸோ ரொம்ப க்ளீனாக அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. டென்டல் லேசர் இம்ப்ளான், சிந்தாமணி டென்டல் லேசர் இம்ப்ளான் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் தாமதம் பண்ணதுக்கு என்ன சார் காரணம்? பயம் எல்லாருக்குமே அந்த பயம் வரும். ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இது வந்து நான் மலேசியாவில் போயிட்டு எல்லா கிளினிக்கில் நான் போய் கேட்கும் போது எனக்கு வந்து டயபெட்டிஸ் ரொம்ப ஹையாக இருந்தது. அது குறைச்சிட்டு வாங்க எங்கே குறையிறது? அது ஒரு பல நாட்களில் வந்து எடுத்துருச்சு. சரிங்களா? அப்போ நான் முடியல, என்னால் குறைக்கவும் முடியல, ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னால் போக முடியல. அப்போ தான் நான் வந்து உங்களோட யூடியூப்பை நான் பார்த்துட்டு சரி உங்களுக்கு நான் அடித்தேன். சொன்னீங்க எடுத்தோன்னு சொன்னீங்க செய்யலாம் அப்படின்னீங்க. அப்பயும் எனக்கு வந்து டவுட்டு தான், செய்யலாம்னு இவங்க சொல்கிறாங்க என்னடா இது அப்படின்ட்டு ஒரு டவுட்டோடு தான் இருந்தேன். ஆனால் நான் வரும்போது நீங்கள் எனக்கு வந்து சில ஆலோசனைகளை கொடுத்தீங்க. முடியுமா, கண்டிப்பாக முடியாதுன்னு சொன்ன மத்தியில் இந்நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அது இனிப்பு நீர் வந்து என்னை வந்து எஃபெக்ட் பண்ணலை அப்படின்றத உங்கள் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது நீங்கள் தான் சொல்லணும் அது என்ன மகிமை என்னது அப்படின்னு. பட் எனக்கு வந்து வெரி ஹை, இனிப்பு நீர் வந்து ரொம்ப ஹையில் இருந்தது. பட் அம்மா மேடம் வந்து எனக்கு மருந்தெல்லாம் சாப்பிட சொல்லி ஒரு 2 நாள் கழித்து வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்நாள் வரைக்கும் இனிப்பு நீர்னால் எனக்கு ஒரு பாதிப்பு இல்லை. இனிப்பு நீர்னால் எனக்கு வந்து மண்டை வலியோ இல்லை இந்த நரம்பு வலியோ இல்லை வலி எடுத்ததோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. திருப்தியாக நல்லா என்ன வேணால் சாப்பிட்டேன். இந்த பல்லால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டயபெட்டிக்ன்றது இப்போ பெரும்பாலுமா எல்லாருக்குமே சுகர் இருக்குது. 350 இருக்கிற வரைக்கும் நம்ம தாராளமாக வந்து
350 இருக்கிற வரைக்கும் நம்ம தாராளமாக டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் நமக்கு பற்களில் எழுந்துடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சாதம் வந்து சவிச்சு சாப்பிட முடியாமல் எல்லாம் விழுங்கிடுவோம். அந்த விழுங்கும் போது நமக்கு அது இன்சுலினாக தான் போகும். ஸோ அப்போ சுகர் நம்ம கண்ட்ரோலில் நீங்கள் என்னதான் டேப்லெட்ஸ் போட்டாலும் கண்ட்ரோல் ஆகாததுக்கு காரணமே இதுதான். அந்த டைஜஷனா? ஆமாம், இன்டைஜஸ்ட் ப்ளஸ் நம்ம சாப்பிட்ற உணவு அப்படியே விழுங்குறதுனால அது இன்சுலினாக மாறும். ஸோ அது சுகரை வந்து நமக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து அந்த பல்லு வச்சப்பமா இந்த 6 மாசத்துல ப்ராப்பரா சவிச்சு சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு இப்போ சுகர் வந்து கண்ட்ரோல் வந்திருக்கு. ஆமாம், ரொம்ப 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 கண்ட்ரோல். இந்த 10 நாள் நான் வந்து ரொம்ப சாப்பிட்டீங்க? நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். ஆமாம். ஓகே, இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்டு எனக்கு வந்து சுகரோட எஃபெக்டே இல்லை. அதனால நீங்க ப்ராப்பரா மென்னு சாப்பிடுங்க, சுகர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது இன்னும் கண்ட்ரோலுக்கு வரும். கண்டிப்பாக. சரிங்களா? அதனால தான் நம்ம பண்றதுக்கு மெயின் காரணமே அதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி சர்ஜரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து டயபெட்டிக்ன்றது நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் வரும்போது இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா ஹீலிங் ப்ராசஸ் தான் நமக்கு கொஞ்சம் பார்க்கணும். இப்போ சுகர் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹீலிங் ப்ராசஸ் 1 day 2 days கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமே தவிர அவங்களுக்கு சுத்தமா பண்ணக்கூடாது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லை. ஆமா, சரி, சரிங்களா? ஓகே. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. உங்க சேவைக்கு முதல்ல எங்களோட சிந்தாமணி குழு சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றோம். ஓகே, ரொம்ப நன்றி. சேவை வந்து நீங்க இன்னும் தொடரணும். இன்னும் நிறைய பிள்ளைங்கள் உங்களை நம்பி இருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே பாத்துக்கோங்க. கண்டிப்பா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.